9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம், அதாவது கர்மஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் இந்த 2025 பயிற்சியாக இருக்கிறார். கர்மஸ்தானத்திற்கு பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பய உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்துக்கணும். முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்துக்கணும். இப்போ சனியினுடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 10 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 3, 7, 10 மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 12வது இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் அப்படின்னா என்னன்னா வீடு, வண்டி வாகனங்கள், தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை குறிக்கக்கூடியது. ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புலையாக இருக்கட்டும், அல்லது வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு, சுப விரயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். மொத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொத்து பத்துக்கள் அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதும் இந்த 4ஆம் பாவகம் தான். இதை தான் நம்ம சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4ஆம் பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது படுது. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் படும் பொழுது வீடு, வண்டி வாகனங்கள், தாயாரினுடைய உடல்நிலையில் கோளாறு ஏற்படக்கூடியது, அதே போல் வண்டி வாகனங்களுக்கு அதிகமாக பழுதாகக்கூடிய சூழ்நிலையோ, சர்வீஸ் மாதிரியான விஷயங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதோ இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கணும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல தசாபுத்தி நடந்துட்டுருக்கு மிதுனராசினருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம். இல்லை தசாபுத்தி சரியில்லாமல் இருக்குது, சனியினுடைய பார்வையும் இந்த 4ஆம் இடத்துல படுது அப்படிங்கிறப்போ புது முயற்சிகள் அப்படிங்கிறதும், தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக செய்யணும். சொத்து பத்துக்களில் ஏதாவது விரயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கலாமா, அல்லது சொத்து பத்துக்களில் விரயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனங்களை புதுசாக அமைச்சுக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாமா அப்படிங்கிறதுக்கும் சுயஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும்.